ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். ராமா என்று சொன்னால் அனைத்து தெய்வங்களும் வருவார்கள் என்று சொல்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் 16ஆம் நூற்றாண்டு கவிஞரான துளசிதாசர் வடமொழியில் அருளிய ஹனுமன் சாலிசா மிகவும் சக்தி வாய்ந்த திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ராமநாமமே வலிமை வாய்ந்தது என்று சொல்லப்படும் நிலையில் துளசிதாசர் ராமநாமத்தை போற்றி வடமொழியில் பாடல் எதுவும் எழுதியிருக்கிறாரா? அப்படி இல்லை என்றால் ராமநாமத்தை விட ஸ்ரீ ஹனுமன் நாமம் வலிமை வாய்ந்தது என்று அர்த்தமா? இதில் ஒரு கொஸ்டினில் கன்ஃபியூஷன் இருக்குது. ஹனுமான் சாலிசா என்பது வேறு, ராம்சரித் மானஸ் என்பது வேறு. துளசிதாசர் ரெண்டையும் எழுதினாருங்கிறது உண்மைதான். இப்போ ராம்சரித் மானஸ் என்பது இந்தியில் எழுதப்பட்ட ராமாயண காவியம். வால்மீகி ராமாயணம் சான்ஸ்கிரிட்டில், ஹிந்தியில், தமிழில் கம்பராமாயணம். இந்த மாதிரி பல்வேறு மொழிகளில் பல்வேறு காலகட்டங்களில் ராமாயணம் எழுதப்பட்டது. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ரெண்டாவது பாட்டு என்னென்னா, இப்போ துளசிதாசர் இருந்தார்னா அவர் ராமனுடைய காவியத்தை ராம்சரித் மானஸ் எழுதிட்டார். ஹனுமானுடைய பாடல்களில் ஹனுமான் சாலிசான்னார். ஹனுமான் சாலிசானா 40 கப்லெட்ஸ், 40 ஸ்டான்சாஸ்ன்னு வச்சுக்கோயேன். அதை பாடினா நல்லது நடக்குங்கிற மாதிரி எழுதினார். ஸோ தட் இஸ் வெரி ஃபேமஸ். பாடுங்க. श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुरु सुधारी भरण उरगुबर बिमल जसु जोदायक फलचारी बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार. துளசிதாசர் எழுதுந்து. அதே மாதிரி நாம் சம்ரஷ்ணனில் கூட, பிகாஸ் வி ரன் ராமராஜ்யா, வி ஹவ் ரிட்டன் ராமாயணா இன் பாதம். ஏன்னா ராமாயணத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது? பாதம். விஷ்ணுக்கு இம்பார்ட்டண்ட் எது? பாதம். அதனால் பாதம் பாதம்னு வர மாதிரி நம்ம ஹோல் ராமாயணத்தை ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்லேயே எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பாதுகா ராமாயணம்னு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு சொன்னால் இந்த பாதுகா ராமாயணத்தை சேன் பண்ணால் அது கட்டாயம் நடக்கும். மேக் ஏ சங்கல்பம், சேன் பாதுகா ராமாயணம், யூ வில் டெஃபினெட்லி கெட் த ரிசல்ட். இட் ஹஸ் டன் மிராக்கிள்ஸ். ஒரு தடவை திருத்தணி குளத்தில் ஒரு அம்மா முழுக போகிறாங்க. அவங்க கையில் இந்த புக் இருந்தது. ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் அப்படியே தண்ணியிலிருந்து வெளியே வந்தாங்கங்கிற மாதிரி இருக்கு. மவுண்ட் ரோடு காயிதே மில்லர் காலேஜில் ஒரு புக் ஃபேர் நடந்தது. அந்த புக் ஃபேரில் எல்லா ஸ்டாலும் எரிஞ்சு போச்சு. பட் இந்த பாதுகா ராமாயணம் வைக்கப்பட்டிருந்த சாந்தி புக் ஹவுஸ்னு சாந்தி தியேட்டருக்கு கீழே ஒரு ஆள் இருந்தார், வேதகிரின்னு. அவருடைய ஸ்டால் மாத்திரம் வேகவே இல்லை. அதனால் வி அப்ரூவ்டு. நெருப்பு நீர் இதையெல்லாம் தாண்டி எப்படி வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பாதுகா ராமாயணத்தில் பவர் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அயோத்தி மாநகரிலே ஐயன் ஸ்ரீராமனாய் அழகாய் தவழ்ந்த பாதம், அற்புத இசை கூட்டும் தண்டையின் கிணைகளும் அசைய நடந்த பாதம், தர்மத்தை நிலைநாட்ட தாரணே தன்னிலே தான் வந்த விஷ்ணு பாதம், கர்மத்தை செய் பலன் நான் தருவேன் என கருணையோடு சொன்ன பாதம், சூரிய குலத்தவரின் பெருமை விளங்கிட பூவுலகு வந்த பாதம், சோதரர் நால்வராய் தோன்றியே பூமியை சொர்க்கமாய் செய்த பாதம், கோசலை செய்த பல பூஜையால் தேய்ந்ததாம் ஸ்ரீரங்கநாதன் பாதம், அவள் கொண்டதொரு புத்திர ஏக்கம் தணிக்கவே தானே உவந்த பாதம், புத்திர காமேஷ்டி யாகத்திலே தோன்ற திருவுளம் கொண்ட பாதம், புவனத்தை ஓர் குடை கீழாளவே வந்த ஸ்ரீராமச்சந்திரன் பாதம், ரிஷசிங்கரின் மந்திர உச்சாடன ரிதத்தில் உதித்த பாதம், தேவ ரிஷிகள் திகைக்கவே தங்க கலசத்தில் பாதம் பாதம் சொல்லிட்டு போருமா, பாதம் சொல்லி ஃபுல் ராமாயணம் அதில் வரும். அதே மாதிரி கிருஷ்ணருடைய ஹோல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம இன்னொரு சின்ன போயமாக எழுதியிருக்கோம். 4 பேர் சொல்லுங்கள். அன்பு வடிவாக ஆட்கொள்ளவே வந்த ஆனந்த ஹரியின் நாமம் நாமம்னு வரும். அனைத்துலகம் சுழன்றிட ஆதாரமாம் எங்கள் அச்சுதா உந்த நாமம்
சதிராடி வருகின்ற பண்ணுக்குள் இசையாகி சங்கமிக்கின்ற நாமம் சிவசங்கரம் என்றொரு மந்திரமாம் கண்ணன் சரிதையை எழுதும் நாமம். ஓகே, இவங்க யாரோ ராதா சுவாமி சத்சங் போகிறத பற்றி கேட்டாங்க. ராதா சுவாமி சத்சங்குங்கிறது ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு ஆர்கனைசேஷன். அமிர்தசர்லேருந்து ஒரு 2 hours ஜர்னி ஆர் 1.5 hours ஜர்னியில் வரும். பியாஸ்ன்னு பேர் அந்த இடத்துக்கு, BAS அப்படின்னு. அங்கே ராதா சுவாமி சத்சங்கன்னு ஒரு அமைப்பை ஒருத்தர் நிறுவனார். பாகிஸ்தான்லேருந்து வந்து, அந்த காலத்தில் இந்தியா பாகிஸ்தான்லாம் ஒன்றா இருந்தது இல்லையா, அதனால் அங்கே வந்து நிறுவினார். அது ரொம்ப ஒரு நல்ல ஆர்கனைசேஷன், ஏக்கரா கணக்கில் இருக்கும். அங்கே என்ன கன்செப்ட்னா, ஒரு கார்பெண்டர், ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, இந்த மாதிரி விதவிதமான தொழில்களை செய்கிறவங்க எல்லாரும் அங்கே ஒவ்வொரு வீடு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். அண்ட் they run a community kitchen which is really good and very subsidized. உங்களுக்கு மசாலா தோசை எல்லாமே வந்து 50 பைசா கிடைக்கும். வெரி சப்சிடைஸ். ஃபுட், அக்காமடேஷன் எல்லாம். அக்காமடேஷன் நான் போய் பிக்னிக் மாதிரி அங்கே தங்குறேன்னா விட மாட்டாங்க. நீ தியானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கியா, உருப்புறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க, அவனுக்கு அங்கே தங்குறதுக்கு கொடுப்பாங்க. A Search in Secret Indiaன்னு ஒரு புக்கு ரிட்டன் பை பால் பிராண்டன் 1930s எழுதினாவன். ஸோ he has written few pages about ராதா சுவாமி சத்சங். இருக்கா A Search in Secret India? அந்த காலத்திலே அது ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு ஆசிரமமாக இருந்தது. அதனால் he has written few pages about his own experiences at that place. நீங்கள்லாம் கூட போகலாம். வந்து இங்கேருந்து நேராக நீங்கள் அமிர்தசர் போயிட்டு ஒரு கோயிலெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இமாச்சல் பிரதேஷில் நிறைய கோயில் இருக்குது. அம்பாள் கோயில், சண்டி தேவி, சாமுண்டா, அதுக்கப்புறம் ஜுவாலாமுகி, சிந்தப்பூர்ணி, காங்கடா தேவி, எல்லாம் கிட்ட தான். நிறைய கோயில் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்களே, எல்லாம் கிட்ட இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள்ஸ். 9 விதமான அம்பிகையினுடைய கோயில்கள் அங்கே இருக்குது. அங்கேருந்து அமிர்தசர் கிட்ட, அமிர்தசர்லேருந்து நீங்கள் இந்த பியாஸ்க்கு வர முடியும். His master, whose name is Sahibji Maharaj, is head of the Radha Swamis. His master has conceived the astonishing and interesting notion of combining a yoga discipline with a daily life based on Western ways and ideas. I motor the few dusty miles of road from Agra to the colony, Dayal Bagh, the garden of the Lord. If my early impression is correct, the founder is striving to keep the town true to its beautiful name. I am taken to a building which houses the master's private office. The waiting room is furnished in an attractive... 100 வருஷத்துக்கு முன்னாலே இருந்த ஆம்பியன்ஸ் இப்போ எல்லாம் இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணிட்டாங்க. A row of brilliant teeth gleams across his mouth as he smiles his reply. God is not only love but beauty. As man begins to express the spirit within him, he should express more beauty, not only in self but in surroundings and environment. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த ராதா சுவாமின்னா நீங்கள் ஏதோ ஒரு கன்செப்ட்னு நினச்சிக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ராதைகள், சுவாமின்னா பகவான், அவ்வளோதான். ஸோ ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் ராதைகள். நாம் கிருஷ்ணன் கூட மெரிஜாகிறதுக்கான ஒரு இடம் தான் ராதா சுவாமி சத்சங்கன்னு சொல்லக்கூடியது. இந்த எல்லா இடங்கள்லையும் கூட இருக்குது, பட் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி மற்ற இடங்கள்ல இருக்காது. ஏதோ ஒரு சம்பிளன்ஸில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஒர்த் கோயிங் தேர் அண்ட் சீயிங் வாட் தே டூ. அது ஒரு கன்செப்ட், டிவிஷன் ஆஃப் லேபர் கன்செப்ட். ஒரு தோபி, ஒரு வண்ணா, ஒரு குக்கு, அந்த மாதிரி சர்வ் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப டீசென்ட் ஃபுட் கொடுப்பாங்க. ஈவன் அவங்க வந்து ஓன் டெய்ரி ஃபார்மெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் சூப்பர் மில்க் எல்லாம் கிடைக்கும், உனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஒன்றுமே பஞ்சம் இல்லை. இங்கேருந்து நேராக அமிர்தசர் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வா. இல்லை அங்கே பக்கத்துலலாம் கூட நிறைய அக்காமடேஷன்லாம் கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் யூ ஹாவ் டு ரைட் அண்ட் கோ தேர். அங்கே எழுதிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் இப்போ சம்மர் வெக்கேஷனில் ஒரு பிக்னிக் ஸ்பாட் அப்படி போகிறத விட நான் உங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் நல்ல இடம், எங்கெல்லாம் நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து தங்க முடியும், ஃப்ரீயாக தங்க முடியும், ஃப்ரீயாக சாப்பிட முடியும். இதுதான் நான் உனக்கு இப்போது ப்ரீஃப் கொடுக்குறேன். இங்கே கஞ்சங்காடில் மேங்களூருக்கும் காசர்கோடுக்கு இல்லையா, அந்த இடத்துல கஞ்சங்காடு இருக்குது. அங்கே கஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமி அவர்களால் நிறுவப்பட்ட ஆனந்த ஆசிரமம்னு ஒன்று இருக்குது.
வெரி சிம்பிள் ஆஷ்ரம். அங்கே தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, மணி அடித்தா சாப்பாடு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காத்தால 6 மணிக்கு அவங்க ஒரு ட்ரம்மில் காஃபி, ஒரு ட்ரம்மில் டீ, பால் வச்சுருவாங்க. நீங்கள் எடுத்துக்கலாம், கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ரூம்லேயே ஒரு ஃப்ளாஸ்கில் அவங்க கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க. பண்ணலாம் கிடையாது, யூ ஹேவ் டு டேக் பர்மிஷன் ஃப்ரம் அந்த மாதிரி. அது அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அண்டு எதுக்குமே நீங்கள் வந்து இன்னொருத்தர் முடிஞ்சு பார்க்குறது அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு அங்கே டேபிள்ஸ் இருக்கும், சாப்பிட்டு கை வச்சுட்டு வந்துடலாம். மத்தியானம் லஞ்ச் கொடுப்பாங்க. லஞ்சுன்னா இந்த பிரசாதம் மாதிரி இல்லை, நல்லாவே கொடுப்பாங்க. திருப்பியும் ஈவினிங் டீ கொடுப்பாங்க, நைட் டின்னர் கொடுப்பாங்க. அந்த ஆசிரமம் அங்கே எந்த ஒரு கம்பல்சரி இதுவும் கிடையாது. அந்த குரு இருந்தார் இல்லையா, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினவர் கஞ்சங்காடு ராமதாஸ்ன்னு பேர். அவருடைய ஒரு ஷ்ரைன் இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு பூ அவங்களே கொடுப்பாங்க, அதை அவர் படத்துக்கிட்ட வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீ என்ன வேணால் பண்ணலாம். பெரிய லைப்ரரி இருக்குது, நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் பண்ணணும்னு எதுவும் கம்பல்ஷன்லாம் கிடையாது. நீ சும்மா ரூமில் தூங்கியிருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அண்டு 2 ஷ்ரைன் இருக்கும். ஒன்று பாப்பா ராமதாஸ், இன்னொன்று அவருக்கு கூட இருந்து எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண கிருஷ்ணபாயன்ற ஒரு மேங்களூரியன் லேடி. அவங்க சமாதியை சுற்றி சுற்றி வந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்கு எவ்வளோ நேரம் சொல்லணும்னு தோணுதோ நீ சுற்றி சுற்றி வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். இது தவிர அங்கே வேறு ஒன்றும் அது கிடையாது. நீங்கள் கஞ்சங்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ வச்சுன்னு போனாவே போயிடலாம். 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஒரு நல்ல ஆசிரமம் அது. நம்ம கர்நாடகாவில் இருக்குது, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ராதா சுவாமி சத்சங்கன்னு சொல்லிட்டு அது இருக்குது. அதே மாதிரி ஹரித்வார் ரிஷிகேஷ்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய இருக்குது ஆசிரமங்கள். அதாவது நல்ல 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 ஆசிரமங்கள்னு சொன்னால் கீதா பவன் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா சாப்பாடெல்லாம் போடுவாங்க, மணி அடிச்சா சாப்பாடுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்டு யூ கேன் ஸ்டே தேர் ஆல்சோ. அண்டு எங்களுக்கு உங்கள் சாப்பாடு ஒத்து வராதுன்னு சொன்னால் அவங்க ப்ரொவிஷன்ஸு ஸ்டவ் எல்லாம் கொடுத்துருவாங்க, நீயே சமைச்சி சாப்பிட்டுக்கலாம், கங்கையில் குளிக்கலாம். அந்த மாதிரி ஹரித்வார் ரிஷிகேஷில் நிறைய இடம் இருக்குது. இந்த பஞ்சாபிக்காரங்கெல்லாம் ஒன்று வச்சுருக்காங்க, நானக் குட்டீர்னு பேர். அது குருநானக் இல்லையா, நானக் குட்டீர்னா அவருடைய குடிசைன்னு வச்சுக்கோ. அங்கேயும் தங்கிறது சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஹரித்வார்லேயும் ரிஷிகேஷ்லேயும் இருக்குது. கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேனாக்கா, இந்த பிஹெச்இஎல் ஹரித்வார்காரங்கள்லாம் சேர்ந்து ஆல் கேரளா பீப்புள் வெண்டர் அவங்க ஒரு ஐயப்பன் கோயில் கட்டியிருக்காங்க. அங்கேயும் ரூமெல்லாம் இருக்கும். அந்த ரூமில் நீ பே பண்ணி தங்கிக்கலாம், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் கோயிலில் 11 மணிக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. சாமிக்கு படைச்ச ஐயப்பனுக்கு அந்த சாப்பாடு போடுவாங்க. ஸோ ஹரித்வாரில் அந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியன் வேணும்னா அந்த மாதிரி ஒரு இருக்குது. இல்லை தயானந்த ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. அந்த தயானந்த ஆசிரமத்தில் மணி அடிச்சா சாப்பாடுன்ற மாதிரி தான், டிஃபனு அது இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே டிடிடி தேவஸ்தானத்து ஒரு கோயில் இருக்குது. ஒரு சிவன் கோயில், ஒரு பெருமாள் கோயில், 2 இருக்குது. அங்கே ஒரு மெட்ராஸ் கேஃப்னு ஒரு பெய்டு கேன்டீன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே உங்களுக்கு வாய் காஞ்சி போயிருந்து உப்புமா தோசைலாம் வேணும்னா அங்கே கிடைக்கும். இப்படி பல இடங்கள் நார்த் இந்தியாவில் இருக்குது. கர்நாடகாவில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லா கோயிலையும் சாப்பாடு போடுவாங்க. கட்டில் துர்காவில் போடுவாங்க, சுப்பிரமணியாவில் போடுவாங்க, அண்ட் தென் கொல்லூர் மூகாம்பிகையில் போடுவாங்க, சிருங்கேரி, கோகர்ணம். ஸோ எல்லா கோயில்லையும் அங்கே சாப்பாடு போடுவாங்க. உங்களுக்கு எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டாங்க. தர்மஸ்தலா, அந்த தர்மஸ்தலாலெல்லாம் வந்து 1 வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு தங்கறதுக்கு ரூமெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதனால் பெரிதே உலகம் பேணுனர் பலரேன்னுவாங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதில் நமக்கு பார்த்துக்கிறதுக்காக நிறைய ஆட்கள் இருக்காங்க, நம்ம பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு கடங்கிடம் வந்த உடனே எங்கே போகிறது என்னன்னு தெரியாமல் சூசைட் பண்ணி செத்துப்பிடுவாங்க. சூசைட்லாம் வந்து முட்டாள்தனம், நீ பேயாக சுற்றின்னு இருப்ப. ஸோ த பெஸ்ட் திங் இஸ், நீ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான மூடில் இருந்தால் எங்கிட்ட வா, நான் உனக்கு 1 வே டிக்கெட் வாங்கி தரேன், திரும்பி வந்தேன்னு அடிப்பேன். நல்ல அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன், அங்கே போய் ஜாலியாக சாப்பிட்டு அங்கே தங்கி பீஸ்ஃபுல்லாக உன் வாழ்க்கையை நீ கழிச்சிட்டு போகலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஆந்திராலேயும் நிறைய இடம் இருக்குது. அன்னவரம் சத்யநாராயண சுவாமி, சிம்மாச்சலம் கோயில், இப்படி பல இடங்களில் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அண்டு மகாராஷ்டிராவில் ஷிரடியில் போடுவாங்க, ஃப்ரீ ஃபுட்டும் இருக்குது. நீ ஒரு 50 ரூபா கட்டினாக்கா கொஞ்சம் ப்ரியாரிட்டி கிடைக்கும், சீக்கிரம் உட்காந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி அங்கேயும் இருக்குது. பண்டர்பூரில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த ஒரு மகான், அவருடைய ஆசிரமம் இருக்குது. அங்கே போனால் உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு கிடைக்கும்.
இல்லைன்னா தங்கறதுக்கு இடம் நீங்கள் அங்கே ஈஸியாக கிடச்சிடும். இல்லைன்னா பண்டர்பூர் தேவாலயத்துடைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது, 50 ரூபாய்க்கே உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கொடுப்பாங்க அவங்க. ஸோ உனக்கு எங்கேயாவது போகணுன்னா எங்கிட்ட வந்து அட்ரஸ் வாங்கிக்கோ, ஆன் கண்டிஷன் யூ ஷுட் நாட் கம் பேக். Lot of places in India. I have gone everywhere. துறவரம் என்பது எதையும் விட்டுவிடுவதல்ல அல்லது எதையும் சேர்த்து கொள்வதும் அல்ல என தாங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் காவி உடையும் கமண்டலமும் ஒருவனை துறவியாக்க முடியாது. தான் என்ற அகந்தை துறந்தவன் எவனோ அவன்தான் உண்மையான துறவியாக இருக்க முடியும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறதே, இது தங்களுக்கு உடன்பாடானது தானா? தங்களுடைய மேலான கருத்துக்களை கூறவும். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு. நீ தாடியும் வளர்க்க வேணாம், மொட்டையும் போட வேணாம், யோக்கியமாக இரு. உலகத்தில் எதெல்லாம் அதர்மம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீ விட்டுட்டா, நீ மொட்டையும் போடாத, காவியும் கட்டாத, தாடியும் வைக்காத, கையில் வாத்து ஓட்டுற குச்சியும் வைக்க தேவையில்லைன்றது. திருவள்ளுவர் அழகாக பல குறள்களில் சொல்கிறார், துறவார் துறந்தார் போல் நடிப்பார், வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளர் இல். தேவர் நாட் ரினவுன்ஸ் எனிதிங். சும்மா வேஷம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேஷம் அது. அவன் போட்டிருக்கிற கஷாய வஸ்திரம் அது இதெல்லாம். துறந்தார் போல் நடிப்பார். அவன் யார்? வஞ்சித்து வாழ்வான், எல்லாரையும் ஃப்ராட் பண்ணிட்டு வாழ்கிறவன் அர்த்தம். வஞ்சித்து வாழ்வாரின் வன் கணாளர்னா அதை விட மோசமான ஃப்ராடு உலகத்திலே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் பெரியவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ கிவா ஜெகநாதன் ஒருத்தர் இருந்தார், அவர் கலைமகள் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். ரொம்ப பெரிய அறிவாளி. மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அவரும் ஊவே சாமநாதாயிரம் ஊர் ஊராக போய் செல்லரிச்சு போய் வீடுகளில் பரனில் இருந்த பழைய புக்கெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் தொகுத்து போட்டது தான் உங்கள் 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கண்கள். இல்லைன்னா அதெல்லாம் வந்தே இருக்காது, ஜனங்களுக்கு எதுவுமே வந்திருக்காது. அவங்க தான் அதை செஞ்சாங்க. நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ராமரை பற்றி தர்மத்தின் தலைவர்னு ஒரு புக் எழுதியிருக்கார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பரமாச்சாரியார் ஒரு ஆன்மீக தொழிற்சாலைன்னு எழுதியிருக்கார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்ணன் கடலை நீர் நன்னு மீனீர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பற்றி ஒரு பெரிய புக் எழுதியிருக்கிறேன், யாரும் படிக்கிறது இல்லை. உலகத்தந்தை கோடி மகான் அவரை பற்றி, இரும்பு தேர் கரும்பு மகான் அப்படின்னு லிங்கிச்சேரி இந்த சாமியை பற்றி எழுதியிருக்கேன். இப்படி நான் எழுதாத சப்ஜெக்ட் கிடையாது, எல்லாத்த பற்றியும் புக் எழுதியிருக்கோம். இது தவிர சின்ன சின்னதெல்லாம் புக் எழுதியிருக்கேன். சாதாரணமாக மக்கள் டக்குன்னு படிக்கிற மாதிரி ஒரு 30 பக்கம் 36 பக்கத்துலலாம் எழுதியிருக்கேன். ஏதோ செல்லா மேடம் உருப்படியாக என்னுடைய எல்லா ஸ்பீச்சையும் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஷார்ட் பாட்டாக, ஏன்னா ஜனங்க அரை மணி நேரம்லாம் பார்க்க மாட்டேன்றாங்கன்ட்டு சின்ன சின்ன பிட்டாக தொகுத்து நிறைய போட்டுருக்காங்க. இப்போ நிறைய வருது அந்த செல்லா மேடத்தோட ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் செல்லா மேடம். அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸில் பெரிய இன்ஜினியர் வந்து உங்கள் எலெக்ஷன் பேலட் பாக்ஸ் எல்லாம் அவர் தான் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவர் பெரிய படிப்பாளி, தமிழை நவீனப்படுத்தியதில் அவருடைய கண்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே கூட எங்கிட்ட 3 தடவை வந்திருக்கிறார். ஸோ படிக்க சொல்கிறேன், அவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு படிக்க சொல்கிறேன். நம்மாழ்வார் வந்து அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று சொன்ன 4 வரிகளை விடு வீடு என்று ரத்தன சுருக்கமாக 2 வார்த்தைகளில் சொல்லி அழுக்காமல் உபதேசம் செய்கிறார். அவர் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் ஆசிரமத்தை நடத்துகிறார். இதெல்லாம் அவர் என்னை பற்றி எழுதுந்து. விடுமின் முற்றவும் என்று சொன்ன நம்மாழ்வாரை காட்டிலும் சுருக்கமாக விடு வீடு விடு வீடு என்று உபதேசித்து ஸ்விஸ் சாக்லேட் தந்து என்னை ஆசீர்வதித்த சிவசங்கர் பாபாவை ஒரு ஹைடெக் யோகி என்பேன். 25 வருஷத்துக்கு முன்னால் ISDN கனெக்ஷன் மூலம் உலகோடு பேசுகிறார், உறுத்தாமல் உபதேசிக்கிறார். கேளம்பாக்கத்தை அடுத்து அவரது சம்ரக்ஷணா வசதிகள் பரவி உள்ளன. ஆஸ்பத்திரி 5 நட்சத்திர ஹோட்டல் போல் இருக்கிறது. கட்டணம் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை, இலவசமாம். வயசானவர்களுக்கு நிம்மதி தர ஆரோக்கியமான சூழ்நிலையில் வீடுகள் கட்டி கொடுத்து கம்யூனிட்டி லிவிங் என்று அவரவருக்கு டியூட்டி போட்டு கொடுத்திருக்கிறார். சுஷீல்ஹரி சர்வதேச தரம் வாய்ந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் +2 வரை படிக்கிறார்கள். ஆசிரியர்கள் எல்லோரும் தன்னார்வலர்கள். கிராம மேம்பாட்டுக்கான சேவைகள், இலவச கல்யாணம், கராத்தே, ஜிம், விளையாட்டு மைதானங்கள், வேலைவாய்ப்பு, திறந்த கோயில்கள், மசூதி, சர்ச்சு, ஜெயின் கோயில், புத்த விஹாரம், இத்தனையும் ஒருவர் தீர்மானித்து 5 ஆண்டுகளில் நிறைவேற்றியது வியக்க வைக்கிறது. எல்லாம் உடல் உழைப்பு.
மன வைராகியம், இதனால் இவன் முடிக்கும் என்று அவரவருக்கு அவரவர் பணிகளை பிரித்து கொடுத்து பசுமையும் மரங்களும் மலர்களும் சூழ்ந்த ஆரோக்கியமான தனி நகரம் அமைத்திருக்கிறார். அக்கடா என்று போய் இருந்து விடலாமா என்று தோன்றுகிறது. சிவசங்கர் பாபா என்னிடம் ஒரு யாக நெருப்பின் போட்டோவை காட்டி ருத்ர தாண்டவம் போல தோன்றுகிறது பாருங்கள் என்றார். என் வைணவ கண்களுக்கு புல்லாங்குழல் கிருஷ்ணன் போல இருந்தது. அசப்பில் இயேசுவும் தெரிந்தார். அவரவர் இறைவரர் குறைவிலர் என்று சுஜாதா எழுதியுள்ளார். இது அவர் எழுதினாரா? அதே மாதிரி குமுதத்தில் ஒரு ஆள் இருந்தார், புனிதன் பேர். அவங்களாம் அந்த காலத்து எழுத்தாளர்கள், ரொம்ப நேர்மையானவங்க. ஸோ அவர் கே ராஜாராம்னு பழைய மந்திரி இருந்தார். அவருடைய ஃப்ரெண்டு, அவரும் இவரெல்லாம் என் சேலத்துக்காரங்க. என்னை பார்க்கறதுக்கு வந்தார். அவருடைய மகன் இல்லையா, அவனுக்கு ஆஸ்திரேலியன் ஜாண்டிஸ். ஸோ தொடர்ந்து ஊசி போட்டுனே இருந்தாக்கா க்யூர் ஆகிறதுக்கு 10 மாதம் ஆகும், 9 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ எங்கிட்ட வந்தார். நான் ஒரே ஒரு தேங்காய் கொடுத்து, உங்கள் பையன் தலைமாட்டில் இந்த தேங்காய் வைங்க, மறுநாள் காத்தால் அவங்க உடம்புல இதை உருவிட்டு உடச்சிடுங்க அப்படின்னேன். அவர் அதே மாதிரி வைக்கிறாரு. தேங்காய் இப்படி உட்காருது. ஒரு காக்கா எங்கேருந்தோ அந்த 2 தேங்காய் முடியில் இருக்கிற எண்ணெயை குடிச்சிட்டு போகுது. படுத்திருந்தாலும் ஹிந்திஸ் உக்காண்டான். ஸோ நிஜம். அதுக்கப்புறம் கே ராஜாராம் இல்லையா, அவர் அவங்க பேரனை கூட்டின்னு வந்தார் என்கிட்ட. அவன் பேர் ரத்ன விஜய். இவன் சரியாக படிக்க மாட்டேன்றான், 0 மார்க்கு 4 மார்க்கு தான் வாங்குறான் அப்படின்னு நான் பாபா கிட்ட கூட்டின்னு போனேன். அவர் அவங்ககிட்ட உனக்கு எந்த கடவுள் பிடிக்குன்னு கேட்டார். பிள்ளையாருன்னு சொன்னான். நீ பிள்ளையார் நினச்சி படின்னு சொன்னார். அவர் வேறு ஒன்றுமே கோல்மாலெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என் பேரன் 80 மார்க்கு 90 மார்க்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அமெரிக்காவில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியெல்லாம் வச்சுருக்கான் பாஸ்டனில். இது எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி என்னுடைய கோ பிரதர் ராஜவேலு ஹைகோர்ட்டில் கவர்மெண்ட் ப்ரீடராக இருந்தார். அவங்க மருமக சண்டை போட்டுன்னு போயிட்டா. அவங்க பஸ்ஸெல்லாம் ஏற்காடு சேலத்தில் வச்சுருக்காங்க. ஸோ பாபா கிட்ட சொன்ன உடனே இங்கே ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு வாரத்தில் வந்துடுவான்னு சொன்னான். அதே மாதிரி அடுத்த வாரம் பொட்டிக்கோட சேர்ந்துட்டா. இதெல்லாம் இவர் எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் பண்ணுறாருன்றதுக்கு ஒரு நாஸ்திகனா பகுத்தறிவாதியாக இருந்தால் நான் தான் ப்ரூஃபு அப்படின்னு எழுதினார். குமுதத்தில் வந்துச்சு பாரு. திரு மாலன் பொறுப்பாசிரியர் குமுதம். திரு மாலன் பொறுப்பாசிரியர் குமுதம். மாலன் அண்டங்களை கடந்த அன்புன்னு ஒரு புக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்னை பற்றி என்ன சொன்னாங்கன்றதை தொகுத்து ஒரு புக்கு போட்டாங்க. அதில் மாலன் என்னை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, கே பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு. எதனா 1-2 படிங்க. மாலன் சமுதாய சீர்திருத்தம் காலத்திற்கு ஏற்றதாக மாறக்கூடிய சூழ்நிலை இயல்பாக அமைந்திருக்கிறது. விவேகானந்தரை போல பாபா அவர்களிடம் இளைய சமுதாயத்தினரை ஈர்க்கும் காந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு மாலன் சொல்லியிருக்காரு. பாலச்சந்தர், சிவசங்கர் பாபாவிடம் சென்றால் நாடி நரம்புகளில் ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. எங்கும் கிடைக்காத மன நிறைவு, மன அமைதி பாபாவிடம் கிடைக்கிறது. திரு லேனா தமிழ்வாணன், ஆசிரியர் கல்கண்டு. பாபா இஸ் ரியலி கிரேட். பாபாவின் ஆன்மீகம் வெளிப்படையானது. ஆன்மீகத்தையும் சமூக தொண்டையும் இளைஞர்களுக்கு தெய்வீகம் என உணர்த்தியுள்ளார். திரு TN ஜானகிராமன், மோகமுள் திரைப்பட தயாரிப்பாளர். பாபாவிடம் ஒரு அபரிதமான ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. பாபாவால் என் வாழ்வில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. கவிஞர் பிறைசூடன், பாபா ஒரு வரப்பிரசாதம், வாராது வந்த மாமணி, 21வது நூற்றாண்டின் ஆன்மீக அதிசயம், பார்வையை திருத்துங்கள், பாபா தெரிவார். நமது புனித நூல்கள் 2 விதமான சுயம் உணர்தலை போற்றுகின்றன. ஒன்று ஜீவன் முக்தி, மற்றொன்று விதேக முக்தி. இவற்றை விளக்கி அருள வேண்டுகிறோம். தங்கள் அருளறிகளில் அடிக்கடி கூறும் மகான்களின் நிர்வாண நிலை, மகா நிர்வாண நிலை ஆகியவையும் இந்த 2 முக்தி நிலைகளும் ஒன்றுதானா? நிர்வாணம் நீங்கள் துணி இல்லாமல் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. எண்ணங்கள் இல்லாத நிலை தான் நிர்வாணம். புத்தரும் மகாவீரரும் போதிக்கிற நிர்வாணம் என்பது எம்டி மைண்ட், வாச்சா மகோச்சரம் அப்படின்வாங்க. சொல்லில் விளங்கா நிர்வாணம் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் கனெக்டட் டு தி நேக்கட்னஸ் ஆஃப் த பாடி, இட் இஸ் சம்திங் கனெக்டட் டு தி நேக்கட்னஸ் ஆஃப் த மைண்ட். எல்லாம் வர
என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா ஸ்வரபூபதியே இல்லையா, அதுதான் அந்த நிர்வாணம்னு சொல்லக்கூடியது. இவங்க 2 முக்தி சொல்கிறாங்க. ஒன்று இந்த பாடியை விட்டு சுடுகாட்டுக்கு போகிறது, இன்னொன்று இந்த உலகத்தில் ஆத்மாவாகவே எட்டர்னலாக இருக்கிறது. ஒரு இயேசு, புத்தர், ராமர், கிருஷ்ணர், பரமாச்சாரியார், ராகவேந்தர், சிடி பாபாலாம் இருக்காங்க இல்லையா, அந்த நிலை. இதுவும் மகாவீரரும் புத்தரும் சொல்லுகிறதும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வேதிக் லைஃப்பில் சொல்லப்படுகிற விஷயங்களும் ஒன்று தான். ஒரு மனுஷன் மோட்சம் என்பது எங்கேயோ போய் டிக்கெட் வாங்கின்னு உட்காருதுன்னு நினைக்கிறான் இல்லையா, அதுவே தப்பு. வாழ்கிற காலத்திலேயே ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போயிட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஆத்மாவை தனியாக பிரித்து எடுத்துட்டு ஆத்மாவும் சரீரமும் தனித்தனியாக பார்த்துட்டு இந்த சரீரம் போன பின்னாலையும் ஆத்மாவாகவே இந்த உலகத்தில் இருந்து மக்களுக்கு கைட் பண்ணுறது, இல்லை ஒரு கோயில் சிலையில் போய் உட்காந்துக்கிறது, இல்லை ஒரு குகையில் போய் பாம்பு கீம்பு அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் உட்காந்து நூற்றுக்கணக்கான வருஷம் தவம் பண்ணுறது, அது இட் ஹாஸ் நத்திங். அது வாழ்கிற காலத்தில் தான் அச்சீவ் பண்ண முடியும், உடம்பு தனியாக ஆத்மா தனியாக. இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் ஆஃப்டர் டெத், அப்படி கிடையாது. Question from Nagargoil Priya. Dear Baba, in your speeches you often talk about how Mahans never wash their hands because it will transfer their powers. How does this work? Is there some special reason for this to happen? It all depends. இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவர் எதனா சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவ மாட்டார், தண்ணியில் இப்படி வேற தொட்டி எடுத்துருவார். ராமசுரத்குமார் சாமி இருந்தார், அவரும் கை கழுவ மாட்டார், சும்மா அந்த டவரில் தொடச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். அவங்களுடைய சிந்தனையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீங்களாம் சொல்கிறீங்க இல்லையா, பொறுப்பை திறந்துட்டா கை கழுவி விட்டான்ன்ற அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் மைண்டில் வச்சுருக்காங்க. அதாவது கை கழுவிட்டாக்க நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி போய்டும்ங்கிற மாதிரி. நிறைய பேர் குளிக்கிறதே கிடையாது, நிறைய பேர் முடி வெட்டுறதெல்லாம் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ராமசுரத்குமார் சாமி இருந்தார், அவருடைய பவர் அப்படி சேர்த்து வச்சுருந்தார், கை கழுவாமல் இருந்தார். அது எனக்கு கொடுக்கணும்னு அண்ணாமலையார் அவருக்கு ஆர்டர் கொடுத்த போது அவர் என்ன பண்ணார், ரசம் சாதத்தை பெசஞ்சி திருவோட்டில் எனக்கு ஊட்டி விட்டு அவர் கையை கழுவி இதை குடிச்சிடுன்னு சொன்னார். அந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி சிரடி பாபா அவனுடைய குருவாக இருந்த வெங்கூசா ஒரு மலட்டு பசுமாட்டை தடவி பால் கறந்துணுவான்னாரு. அந்த தான் முதல்ல தடவி கறன்றாரு, அந்த பால் வருது, அதை பூரா இவருக்கு கொடுத்து குடிச்சிடுன்றாரு. என் பவர் இப்போ ஏசி கரண்ட் டிசி கரண்ட் மாதிரி எல்லாத்தையும் பசுமாட்டு பால் வழியாக நான் உனக்கு கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒரு பவர் இல்லை, என் பவர் உங்கள்கிட்ட வந்துச்சான்னு டெஸ்ட் பண்ணலான்ற போது அங்கே இருக்கிற பசங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க, மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ வெங்கூசா சொல்கிறாரு, நீ என்ன நினச்சி அவங்க மேலே தண்ணி தெளிய அவங்க எந்திரிச்சிருவாங்கன்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க, லிட்மஸ் டெஸ்ட்டுன்ற மாதிரி. அப்படி ஒவ்வொரு மகானும் அவனுடைய வழியில் அந்த டிரான்ஸ்ஃபர், இந்த எனர்ஜி இதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய புக்ஸை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்குது என்னன்னு தெரியும். இங்கே தங்கால் மோனகுரு சாமின்னு ஒருத்தர் இருந்தார், எங்கள் வள்ளிமலைக்கு போகிற வழியில். இப்போ கூட நீங்கள் சித்தூர் போனீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை அங்கே ஒரு கோயில் இருக்கும், அது அந்த கோயில் அவர் கட்டினது தான். அவருடைய சிஷ்யராக போனவர் தான் குருஜி சுந்தரராமன், இங்கே மயிலாப்பூரில் இருந்தார் இல்லையா, மயிலை மாமுனின்னு வாங்குவார். அவர் அந்த உடம்பை, அவர் கேரளாக்காரரு, அவருக்கு தாந்திரிக் வித்தையெல்லாம் தெரியும். அதனால் தன்னுடைய உடம்பை அவர் விடணும்னு முடிவு எடுத்த போது குருஜி சுந்தரராமன் சொன்னார், நீ 108 தேங்காய் வாங்கினு வா அப்படின்னு. ஸோ இவர் போய் உட்காந்த உடனே அவர் என்னை நினச்சி ஒவ்வொரு தேங்காயும் என் தலையில் உடச்சிக்கினே வாங்கினார். ஸோ அந்த 108வது தேங்காய் உடையிற போது இந்த கபாலத்தில் இருந்து அவருடைய ஸ்பிரிட்டு இவருடைய உடம்புக்குள்ளே வந்துச்சு, இவருடைய உடம்புக்கு. அப்போ 1 to 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அந்த கபால மோட்சம்ன்றதை இதை கொடுக்கு. இப்போ கங்கப்பான்னு ஒரு கலெக்டர் இருந்தான் வேலூரில். அங்கே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் லிங்கம் இல்லாமல் இருந்தது. அவன் ஊருக்கு மெடிக்காரக்காரன், அதனால் சிவபக்தன். ஒரு நைட்டில் நான் உங்களுக்கு பர்மிஷன் தர்றேன், நீங்கள் சிவலிங்கம் எங்கேயோ இருக்குன்றீங்க இல்லையா போலூர்கிட்ட, அதை கொண்டாந்து வச்சுடுங்க அப்படின்னா. அப்போது இவங்கெல்லாம் போனாங்க அங்கே. அவருக்கு அவர் குரு கற்றுக் கொடுத்துருந்தார் ஒரு ஆப்ஜெக்டை வெயிட்லெஸ்ஸாக மாற்றுறது எப்படின்னு. ஸோ அங்கேருந்த ஹெவி சிவலிங்கத்துக்கு மந்திரம் சொல்லி அதை வெயிட்லெஸ்ஸாக மாற்றிட்டு நைட்டு அதை தூக்கின்னு வந்து வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் அதை பரிசை பண்ணிட்டாங்க. இப்படி தான் அந்த கோயில் அங்கே வந்துச்சு. ஸோ அங்கே உட்கார வச்சிட்டாங்களே, இப்போ நீ போனால் பார்க்கலாங்க. இது ஒரு உதாரணம் எப்படி வெயிட்லெஸ்ஸாக வெயிட் ஆகும். இதே தான் பிருகதீஸ்வரர் கோயிலில் நடந்தது. பிருகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சித்தர் இது இருக்கும், ஒரு சமாதி மாதிரி இருக்கும். அந்த கோயிலை சுற்றி நீ இப்படி வர்றபோது இந்த கார்னரில் அந்த கல்லே இல்லாத தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படி அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வச்சு பிருகதீஸ்வரர் கோயில் கட்டினாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருந்தாங்க. யாரோ என்னமோ தியரி எல்லாம் சொன்னாங்க.
சாரங்கட்டி அதை வந்து இழுத்தாங்க கல்லுங்களெல்லாம் ஒவ்வொன்றான்ட்டு. அப்படி பண்ணலை. அந்த சித்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு வெயிட்லெஸ்ஸாக பண்ணுற மந்திரம் தெரியும். அதனால் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கல்லெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே மேலே உட்கார வச்சுட்டு எல்லாம் அந்த செட்டப் ஆன உடனே திருப்பியும் மந்திரம் சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்துருது. இப்படி தான் அந்த சித்தர் பிருகதீஸ்வரர் கோயிலில் கல்லை பண்ணார். ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, இப்போ யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. அதாவது பல விஷயங்கள் அந்த காலத்தில் வந்து பண வசதி கிடையாது. இப்போ கோயிலெல்லாம் சொர்ணபந்தனம்னுவாங்க, கோல்டு இல்லையா. இப்போ நார்மலாக பண்ணுறது அஷ்டபந்தனம், 8 விதமான மருந்து வாங்கி இடித்து அதை வச்சு அதுக்கு மேலே அந்த இது வைக்கிறது, விக்கிரகத்தை வைக்கிறது. இது அஷ்டபந்தனம். சொர்ணபந்தனம்னா என்னென்னா சொர்ணத்திலே ஊற்றுது. இந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் ஏழைங்க, அவங்ககிட்ட ஏது இவ்வளோ கோல்டெல்லாம் இல்லையா. அதனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த ரசவாதம்ன்றது தெரியும். ரசவாதம் எப்படி, ஒரு பேஸ் மெட்டீரியல் இருக்குது இல்லையா, இரும்பு இந்த மாதிரி, அது மேலே அவங்களுக்கு சில மூலிகை தெரியும். அதை வந்து ரெடி பண்ணி அந்த கோல்டான உடனே அதை வச்சு அவங்க சொர்ணபந்தனம்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. பெரிய மகான் இருந்தார் வடநாட்டில், கல்யாணம் பாம்பே கிட்ட இருந்து போனால் ஒரு இடம் இருக்குது, அங்கே கணேஷ்பூரி நித்யானந்த பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி இன்னொரு மகான் கூட இருந்தார். அவங்கக்கிட்ட ஒரு ஆள் சிஷ்யனாக இருந்தான். எனக்கு நீங்கள் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னா, வேணாடா அதனால் உனக்கு விபரீதம் வருன்றாரு. இல்லைன்னு கெஞ்சிறான். சரி இதனால் உனக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்றாரு. அந்த டெக்னிக் என்னென்னா, நீ வந்து அந்த மூலிகையை சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் விரதம் இருக்கணும், ஜபம் பண்ணணும். மறுநாள் காலத்தில் பேஸ் மெட்டீரியல் மேலே நீ ஒன்று ஊற்றணும். அப்போது அந்த இது கோல்டு ஆகும். இதுதான் கணக்கு. இவன் நிறைய கோல்டு ரெடி பண்ணி யானை மேலே கோல்டெல்லாம் வச்சுன்னுட்டு ஜிங்குன்னு போயின்னு இருந்தானா. வெள்ளக்கார கலெக்டர் ஒருத்தன் தான் அந்த காலத்தில். அவன் இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு டெய்லி ஊற்றுன்னு சொல்லின்னு இருந்தான். அப்போ அந்த தேவராக பாபா வெள்ளக்கார கலெக்டர்கிட்ட அவனை கொடுமைப்படுத்தாத விட்டு தொலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கு ஓடி போயிட்டான், திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. ஒரு காலத்தில் இந்த சக்தி என்பது மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்யறதுக்காக ஏழைகளாக இருந்த சித்த புருஷர்களுக்கு கிடைச்சது. எல்லாருக்கும் எல்லாரும் இல்லை, அது ஒவ்வொன்றும் ஒரு டெக்னிக் இருக்கும். ராமதாஸ் சாமின்னு ஒருத்தர் இருந்தார், திண்டுக்கல் H2 ராணிமங்கம்மாள் காலனி. அவர் ரயில்வே டிடிஆராக இருந்தார். ஒரு நாள் ஒரு பக்கரி லுக்கிங் பர்சன் எனக்கு பசிக்குது எதாவது வாங்கி கொடுன்னாரு. இவர் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. திண்டுக்கல் வந்தவுடனே நான் இறங்கி வீட்டுக்கு வரட்டோமான்னாரு. வாங்க அப்படின்னாரு. வீட்டில் போய் தங்கி ஒரு சாப்பிடலாம் பண்ணி மறுநாள் காத்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சாமான்லாம் தூக்கிடுவான்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை கோல்டாக மாற்றி இதை போய் விற்றுட்டுவான்றாரு. இவர் போய் விற்றுட்டு அந்த காசை கொண்டாந்து அவர்கிட்ட வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த வித்தியை கற்றுக்கணும்னு உனக்கு எண்ணமே வரலையான்னு. இல்லை, நீங்கள் சொன்னீங்க, நான் போய் விற்றுட்டு கொண்டாந்து வச்சேன், நீ கோல்டாக மாற்றிருக்கீங்க. அப்போ அவர் நான் உனக்கு இது கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த திண்டுக்கல் ராமதாஸ் சாமிக்கு அந்த வித்தியை கற்றுக் கொடுத்தார். அந்த அவருக்கு தெரியும் அண்மை காலத்தில். அவர் கொஞ்சம் யோக்கியமான ஆள் தான், பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். அண்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற கடலில் ஒரு மரகதம், அந்த மரகதத்தை எடுத்து அதில் ஒரு ஆஞ்சநேயர் பண்ணணுன்றது தான் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம். இப்போ அவருடைய பிரேயரில் சொன்னாங்க, இன்னும் அந்த மரகதம் பழுக்கலை, அதனால் நீ ஒரு ஆஞ்சநேயர் சிலையை சின்னதாக பண்ணி வீட்டில் வச்சு பூஜை பண்ணினாரு. அந்த என்றைக்கான ஒரு காலகட்டம் வர்றபோது அதை நீ உன் எண்ணம் நிறைவேறுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அது என்னாச்சுன்னு எனக்கும் தெரியாது. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஆன்மீகத்தில் உதவி செய்வதற்காகவே சில வித்திகள் எல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ நீ காட்டிலேயே போனேன்னா கூட உன் கண்ணெதிரில் அந்த மூலிகை இருந்தால் கூட உனக்கு எங்கே தெரிய போகுது. அந்த காலத்தில் இருந்தது. இப்போது உன் கண்ணிலேயே இருந்தாலையும் உனக்கு தெரிய போகிறதில்ல. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். இன்றைக்கி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. இங்கிலீஷில் ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக் இருக்குது. ஒரு ஸ்பெயினில் இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கிற ரோமுக்கு போகணும், ஈஜிப்டுக்கு போகணும், அதெல்லாம் பார்க்கணுன்னு. ஸோ தான் கட்டிருந்த ஆடு மாடெல்லாம் விற்றுட்டு அவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். ஸ்பெயின்லேருந்து எங்கே போகிறான், நம்ம இதுக்கு போகணும், ஈஜிப்டுக்குன்னு கிளம்புறான். 2வது நாளே திருடனுங்க அவங்க கட்டுருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க. இப்போ இவன் பர்போக்கி, இது எங்கள் ஊர் பாஷை, இது அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் போய் வேலை செய்வான், சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்குவான்.
அப்போது ஒரு வயசான கிழவு மாதிரி ஒரு ஆள் வருவார். நீ வா என் கூட போகலான்ட்டு அவர் கூட சேர்ந்துட்டு இவன் போவான். ஸோ ஈஜிப்ட் பிரமிடெல்லாம் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னால் வர்றபோது பாலைவனத்துக்கு நடுவில் ஓஎஸ்எஸ்ன்னு இருக்கும், சோலை வனம். அங்கே தங்குவாங்க. தங்குற போது திருடனுங்கள்லாம் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கொடுக்குன்றாங்க. அப்போ இவங்ககிட்ட இருந்ததையும் திருப்பி கொடுத்துட்றான். இவர் இருக்கிறார் இல்லையா சாமியார், இவர் அவங்கக்கிட்ட போய் வாட் டு யூ ஹேவ்ன்றான். உங்கள்கிட்ட என்ன ஆகுதுன்னு. ஐ ஹவ் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அண்ட் டாலிஸ்மேன்ன்றான். அதாவது செத்தவங்களை காப்பாற்றுகிற சஞ்சீவினி மூலிகை வச்சுருக்கேன், எலிக்சர் ஆஃப் லைஃப்னு இன்னொன்று வந்து பேஸ் மெட்டலெலாம் கோல்டாக மாத்திர அது வச்சுருக்கேன். அவங்க மேட்மேன் அப்படின்னு போயிடுவாங்க. நிஜமாகவே இந்த ஆள்கிட்ட இருக்கு. அப்போது சொல்லுவார் அவர், இந்த மாதிரி நம்மக்கிட்ட தான் இருக்குது, நீ எதையெல்லாம் பிரமிட்டு அது இது ஆச்சரியம் தேடுறியோ அதெல்லாம் நம்மளை மாதிரி ஆட்களால் தான் உற்பத்தி ஆனது. இது தெரியாமல் நீ பாரு ஆடு விற்று மாடு விற்று கடைசியில் வந்துட்டு யூ ஆர் சஃபரிங் லைக் திஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் எந்த ஒரு விஷயம் கூட நம்மக்கிட்ட தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க யார்? மனுஷங்க தானே. அவங்களுக்கு தேடினாங்க, கிடைச்சது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். அதனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் மிராக்கிள்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் மிராக்கிள்னு ஒரு புக்கு இங்கிலீஷில். ஒரு ஆள் நல்லா வசதியாக பங்களாவில் இருப்பான், காரெல்லாம் வச்சுட்டு இருப்பான். ஒரு நாள் ஒரு லேடி ஆஃபீஸுக்கு போகணும், சிக்காகோவில் ஐஸ் எல்லாம் இருக்கும், கார் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இவர் போய் அந்த காரை ஒரு புஷ் கொடுப்பாரு, அது ஸ்டார்ட் ஆகிடும். அவள் கொஞ்ச தூரம் போய் காரை நிப்பாட்டு திருப்பி ஓடி வந்து இவர் ஒரு ஹக் பண்ணி ஒரு சீக்கீஸ் கொடுத்துட்டு காரில் போயிடுவா. ஒரு வார்த்தை பேசவே இல்லை. இவர் எல்லாருக்கிட்டேயும் ஐ எம் ஏ ரேக் பிக்கார் அப்படின்னா, குப்பை பொறுக்கிறவன் சொல்லின்னு இருப்பார். எல்லோரும் ஏன் நீ வசதியாகிற கார்லாம் வச்சுருக்கிற குப்பை பொறுக்கிறவன் ஏன் சொல்கிறேன். அவன் சொல்கிறான், குப்பைன்றது இந்த டெட்ரா பேக்கும் கொக்கோ கோலா பாட்டிலும் அதுவும் ஆவின் பேக்கெட்டுன்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு மனுஷனும் நான் உருப்பிட மாட்டேன்னு அவன் மைண்டில் 1000 குப்பையை வச்சுன்னு இருக்கான். அந்த குப்பையை தூக்கி போடுற வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஐடியா அவனுக்கு எப்படி வச்சுட்டார். இந்த மாதிரி அந்த பொண்ணு அன்றைக்கி என்னை ஹக் பண்ணா. ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ சந்தோஷத்தை நம்மளால் உலகத்துக்கு கொடுக்க முடியுமான்னு தெரிஞ்சது. அன்னிலேருந்து ஜனங்களுடைய கஷ்டங்களுக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். இதான் நான் ரேக் பிக்கர்னு என்ன சொல்லிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லுவேன். இது இன்னொரு. ஸோ இங்கிலீஷில் நிறைய புக்ஸ் இருக்குது, ஜனங்க யாரும் படிக்கிறது இல்லை. ஏன்னா நல்ல பொருள் நம்மலாம் மறந்துட்டோம். நம்ம புக்ஸ் எல்லாம் படித்து அவனுங்கெல்லாம் சூப்பராக புக் எழுதுறாங்க, நிறைய நல்ல விஷயம்லாம் எழுதுகிறாங்க. கொஸ்டின் ஃப்ரம் தாயம்மா, மலேசியா. பாபா, தாங்கள் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கும் சென்று வந்த அனுபவம் தங்களுக்கு உண்டு. ஆனால் காஞ்சி மகா பெரியவரின் ஜாதகமும் தங்களின் ஜாதகமும் ஒரே ஜாதகமாக இருந்தும் ஏன் காஞ்சி மகா பெரியவர் கடல் தாண்டி எந்த வெளிநாட்டு பயணமும் கொள்ளாத காரணம் என்ன? இதை விளக்கி அருள வேண்டுகிறேன். சாஸ்திரத்தில் சன்னியாசிகள் சமுத்திரத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. உங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்க, போகாது, கவலைப்படாது, போகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நாய் இல்லையா, அதுக்கு உங்கள் வீட்டில் கொஞ்சம் மோப்பம் காட்டிட்டு அது பின்னால் ஓடுவாங்க. எல்லாம் அந்த நாய்க்கு பின்னால் ஓடுவாங்க. எங்கேயாவது தண்ணி வந்தது அப்படின்னா அதுக்கு மோப்ப சக்தி போயிடும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம ஆளுங்க தெரிஞ்சு வச்சுருந்ததுனால ஒரு சன்னியாசி, ஞானி, ஆன்மீக சாதனை செய்கிறவன் கடல் தாண்டி போனாக்கா அவனுடைய அந்த வாசனாதிகள் ஒரு சன்னியாசிக்குள்ள வைராக்கியமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூலை கொண்டு வந்துருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போகிறதில்லை. ஒரு ஆள் திரிதண்டி ஜீயர்னு இருந்தார். அவர் வந்து நார்மலாக ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அவர் 3 குச்சி வச்சுருந்தார். அதனால் திரிதண்டி ஜீயர்னு அவருக்கு பேர். அவர் அமெரிக்காலாம் போயிருந்தார். எல்லோரும் கேட்டாங்க, ஏங்க போகக்கூடாதுன்னு இருக்குது, நீங்கள் ஒரு ஜீயராக இருந்து அமெரிக்காலாம் வர்றீங்களேன்ட்டு. இல்லை, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துன்னு வருவேன், அதை தவிர வேறு எதுவுமே பிளேனில் கூட குடிக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கே வந்து என்ன திருப்பணி செய்யணுமோ செஞ்சுட்டு நான் திருப்பியும் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வச்சார். மாதிரி நிறைய பேர் இந்த கடல் கடந்து போகிறதுல அது இதெல்லாம் இருக்காங்க. நான் வந்து சன்னியாசி கிடையாது இல்லையா, ஸோ எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் நானும் தீட்சை வாங்கியிருக்கேன். ஒரு தடவை சஷ்டிக்கு நான் விரதம் இருந்தபோது திருவண்ணாமலை சாமி சொன்னார், யூ கோ டு ரத்னகிரி, இஸ் வெயிட்டிங் ஃபார் யூனார். நான் வந்த உடனே சாமி ஒரு சின்ன சீட்டு எடுத்தார், பழனி கௌபி நம்னு எழுதி போ அப்படின்னார். நான் பழனிக்கு போனால் அந்த சீட்டை வச்சுன்னு இருந்தேன்.
அங்கே இருக்கிற ஒரு ரயில் ஒரு தாம்பாளத்தில் பழனியாண்டனுக்கு அபிஷேகம் பண்ண மூலவருக்கு அபிஷேகம் பண்ண கோமணம், ஒரு ரோஜா மாலை, சந்தனம், விபூதி எல்லாத்தையும் வச்சு எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரஜினி சாமி கிட்ட கொடுத்தேன். அவர் வெயிட் பண்ணிருக்கிறார் எனக்காக. அவர் ஒரு குகை வச்சுருக்கிறாரு அவர் தங்குற ரூமுக்கு கீழே. அங்கே அந்த குகைக்குள்ளே நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன். அது அந்த இது அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கண்ணாடிக்கு முன்னால் ஒரு வேல் இருக்கும், ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே வச்சார். வச்சுட்டு நீ உலகம் பூரா போகிற, ஸோ இந்த கௌபீனன்றது ஒரு தீட்சை, இந்த பழனியாண்டவனுடைய வழியில் வந்தவங்களுக்கு இந்த கௌபீன தீட்சை தான் உண்டு. அதனால் நான் உனக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டேன், இது இங்கேயே இருக்கட்டும், நீ என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணால் இருந்துக்கோ, என்றைக்காவது உத்தரவானா இதை வந்து வாங்கிக்கோ, இல்லைனா இது இங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்றார். ஸோ இன்றைக்கி அது அங்கே தான் இருக்குது, அவருடைய குகையில் தான் அந்த கண்ணாடி கிட்ட அது இருக்குது. ஸோ ஐ ஹவ் பீன் எக்ஸாம்டட் டு ட்ரெஸ் த வே ஐ வாண்ட். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஞானத்தில் இது ஒரு நிலை. உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்கள மாதிரி சாப்பிடு, அவங்க பாஷையை பேசு, அவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அவங்களுக்கு தொண்டு செய். தொண்டர் விளையாட்டுங்கிற அவங்களுக்கு நீ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. எக்கோலம் கொண்டால் என்ன, ஏதவஸ்தை பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்து. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணால் என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மைண்டு கடவுள்கிட்ட இருக்காங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுது. நீ மொட்டையும் போடாத, தாடியும் வளர்க்காத, உலகத்தில் எதெல்லாம் அதர்மமோ அதெல்லாம் விட்டுட்டு வாழ கற்றுக்கோ. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய வழியில் நான் வைத்திருக்கிற விஷயம். ஸோ கம்மிங் டு திஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் டெல்லரில் என் கைரேகை, என் கையெழுத்து, என் ஜாதகம், என் பேர் இதெல்லாத்தையும் கொடுத்து இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் வடநாடு அங்கெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து நான் யாருன்னு சொல்லாமல் இதுக்கு பலன் சொல்லுங்கன்னாங்க. அதை ஹேமமாலின்னு ஒரு மேடம் கவர் ஸ்டோரி பண்ணாங்க. அப்போ குஜராத் பிரைம் மினிஸ்டர் இருந்தான். அட்டப்படத்தில் அவன் படம் என் படம் தான் இருந்துச்சு. அதில் எழுதுகிறாங்க, இப்போ இந்த கையெழுத்து, இந்த ஜாதகம் இதெல்லாம் வச்சுருக்கார் இல்லையா, இவர் வந்து மகாபாரத்து பீஷ்மர் மாதிரி சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகர். இவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் சாவார். பீஷ்மர் அப்படி தானே, அது வரைக்கும் வெயிட் பண்ணினுங்கிறதில்ல, அம்பு படிக்கல, உத்தராயண புண்ணியகால வரணும், அந்த மாதிரி அப்போ தான் இவருக்கு சாவு வரும். ஒன்று, இவருடைய ஜாதகமும் காஞ்சி பரமாச்சாரிய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் சனியும் கேதுவும் ரொம்ப எக்ஸால்டட் உச்சமாக இருக்குது. அதனால் ரெண்டு பேர் எதை சாதிக்க வந்தாங்களோ அதை கட்டாயம் சாதிப்பாங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், எனது காரியம்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்கார் தெய்வத்தின் குரலில். என் மேலே வந்து அழிந்து கொண்டிருக்கிற வேதங்களை எல்லாம் வந்து ரிவைவ் பண்ணுறது. அதனால் அவருடைய வாழ்க்கையை அவர் எதுக்கு பண்ணார், பழைய காலத்து ஆளுங்க ஆச்சார சம்னா குடும்பத்திலேருந்து போகிறவங்கெல்லாம் அவர்கிட்ட போனால், உங்கள் பெரியவா வீட்டிலலாம் எப்படி இருக்கும், நான் வந்திருக்கேன் உங்கள் ஆற்றுக்கு, அதனால் நீங்கள்லாம் இந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு மாட்டின்னு கிராப் வெட்டின்னு சுற்றுறாலே, இதை நான் சொன்னாலும் நீங்கள் விட போகிறதில்ல, ஒரு அதமபட்ச பரிகாரமாக டெய்லி நீங்கள் வந்து வேத அத்தியாயனம் பண்ணக்கூடாதா, முடிஞ்சால் கொஞ்சோண்டு செக வச்சுக்க கூடாதா, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நிறைய பேர் அவர் கன்வெர்ட்லாம் பண்ணார். ஆனால் அது விளங்கலை. அவரே லாஸ்ட் டேஸில் எழுதிட்டார், என் கண்ணெதிரில் வந்த ரேஸு, லாட்ரி ஷீட்டு இதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. நான் ஆதரித்து வச்ச தேவாரம், திருவாசகம், இது திருப்பாவை, திருவம்பாவை பாராயணம் பண்ணால் ஒரு கோல்டு காயின் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் முத்ராதிகாரி திட்டம், பிடி அரிசி திட்டம். உங்கள் வீட்டில் ஒரு குடத்தை கொண்டாந்து வைப்பாங்க, டெய்லி நீ சாப்பிட்றதுக்கு முன்னே அதில் ஒரு பிடி அரிசி போடணும், மடத்துக்காரங்க அதை வாங்கின்னு போய் ஏழைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. இது மாதிரி எத்தனையோ சிஸ்டம் கொண்டாந்தார் அவர் பாவம். எல்லாம் என் கண்ணதில் அழிஞ்சு போச்சு. அப்போ 12 வயசில் மடாதிபதி ஆகி 99 வயசு வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணி என்ன சாதித்தேன், என் கண்ணதில் வந்த லாட்ரி சீட்டும் குதிரை ரேஸும் ஓஹோன்னு ஓடுறதே அப்படின்னு சொல்லி எஸ் அக்செப்டட் தட் he could not succeed in the mission which he had. இப்போ அவருக்கு என்ன வேலை, அதுதான் வேலை. எனக்கு என்ன வேலை, அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனே நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே. நிறைய தவம் செஞ்சவன், என்ன வேலை உனக்கு, அருள் சேவை, மக்களுக்கு தொண்டு செய்கிறது. அருள் சேவை வழி மார்க்கத்தினால் நிறைந்த நல் பெருமைதனை, நில உலகத்து படைக்க, பூமியில் படைக்கிறதுக்காக அருளாக வந்த நல் மாதவன் நீ. ஒளியாய் உவந்து அருள் பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவும் கொள்வாய். வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்கோ உலகத்தில் அங்கெல்லாம் நீ இருப்ப. உன்னையே தெய்வம்னு சொல்லுவாங்க, உனக்குன்னு ஒரு தெய்வன் ஃபார்ம் உருவாகும் அப்படிலாம் வந்தது. அதில் நான் உலகம் பூரா போயிருக்கேன்.
ஆர்டிக் அண்டார்டிகோ கூட போயிருக்கேன். நான் போகாத நாடு கிடையாது, போகாத ஊர் கிடையாது. இதோ இந்த பிச்சைக்கார ஊருங்க, தண்ணிக்கே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, ஆப்பிரிக்காவில், அந்த மாதிரி ஊருக்கு போயிருக்க மாட்டேன். மற்றபடி எத்தனையோ தடவை அமெரிக்கா, எத்தனையோ தடவை ஆஸ்திரேலியா, யூரோப்பு, எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டோம். நம்ம போகாத ஊரெலாம் கிடையாது. எனக்கு கடவுள் கொடுத்த வேலை இதுதான், சர்வீஸ் டு தி சொசைட்டி. அதனால் நான் வந்து ஐஎம்ஏ ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அதில் உலகத்தில் இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கு வழிகாட்டுவதற்காக எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. அதை நான் ஒழுங்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த குழந்தைங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்து இருக்குமா இல்லையா? அவங்கெல்லாம் எத்தனை பேர் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணாந்து எங்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் தான் சர்வீஸ். உங்கள் குழந்தைகளே நான் உங்களை விட நல்லாவே வளர்த்துன்னு இருக்கேன் இல்லையா? பாடுறதுக்கு, ஆடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, கோயில் பெருக்கிறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே நான் அழகாக வழி பண்ணி வச்சுருக்கேன். அலட்டிக்காத ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? எதுவுமே அலட்டிக்கிறது இல்லை. வாய் திறந்து அர்ஜுன் வாசா பகவான் வாசாலாம் கிடையவே கிடையாது. பட் ஐ எம் மோல்டிங் த சில்ட்ரன். ஸோ உங்கள் குடும்பங்களில் எல்லா ஏஜ் குரூப்பையும் நான் வந்து மேனிட்டர் பண்ணுறேன் இல்லையா? பெரியவங்க, சின்னவங்க, மிடில் ஏஜ்டு, குடும்பத்துக்காரங்க எல்லாரையும் தான் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சாமியார் ஒருத்தர் இதுலேருந்து வந்தார், திண்டிவனத்துலேருந்து. அவர் சொன்னார், கடவுள் உனக்கு கொடுத்த வேலையை நீ ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்லு. எனக்கு கொடுத்த வேலை தான், அதனால தான் நான் ஜாலியாக ட்ரெஸ் பண்ணுறேன், அரட்டை அடிக்கிறேன், ஜோக்கெல்லாம் சொல்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். கம்ஃபர்ட் லெவல்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் தாடி கிடி வச்சுன்னு கையில் வாத்து ஓட்டுற குச்சி வச்சுன்னுட்டு இப்படின்னு இருந்தால் இந்த குழந்தைங்கள்லாம் வருன்றேன். ஐ ஹேவ் டு ஸ்பீக் தேர் லாங்குவேஜ் இல்லை? அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும், அப்போ தான் அவங்க வருவாங்க. இல்லை கம்ஃபர்ட்லன்னு ஏன் வருவாங்க? அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சுவாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போகிறதில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோடு வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும், காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்ப அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்கே வந்திருக்கேன். சாமிக்குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சுவாமி குட்டி, எல்லாரையும் கரையேற்றிட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். குருவல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை, நீரை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தர்க்கு நீ கலங்கரை. குரு அல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை. ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு, சத்தியமும் சாந்தியும் உன் அன்பினால் கண்டு, சஞ்சலம் சஞ்சலம் என்று வரும் மாந்தர்க்கு சங்கரம் பொன்பதம் இருக்கையில் துயர் எதற்கு மாமழை. மாமழை போல் அருள்மழை பொழிந்து நடமாடும் தெய்வமே. குருவல்ல நீ இறை இறை, உருவல்ல நீ மறை மறை.
நான் செய்த புண்ணியமோ நீ செய்த மாயமோ என் வாழ்வில் ஓர் மாற்றம் உன்னுருவ தரிசனம் இப்பிறவி முழுவதும் எப்பிறவி தொடரினும் இசை ஞானம் கொண்டு நான் உன்னாமம் பாடுவேன். நான் நிலம் போற்றிடும் ஞானமூர்த்தி நானிலம் காத்திட நாதானி வாவா குருவல்ல நீரை இறை உருவல்ல நீ மறை மறை. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.